ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 இண்டெக்ஸுமே அப்கமிங் டேஸ், ஸோ ஆல்மோஸ்ட் மார்ச்சுக்கு உண்டான ட்ரேடிங் செஷன் எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ ஏப்ரலுக்கான ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்ன டைரெக்ஷனில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் மட்டும் பார்த்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருந்த வீடியோ என்ன அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமே வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோ இது மட்டும்தான். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான இண்டெக்ஸ் அனலைசஸ் வந்து இதுதான் கொடுத்தோம். நிஃப்டியோட ஆர்எஸ்ஐ ப்ளஸ் வந்து பிஇ ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான பர்ஃபெக்டான டைம். ஸோ மேபி அப்படி கீழே வந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். பட் ஆனால் இந்த இடத்துல இருந்தே ஃபோக்கஸ் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குக்காக நம்ம போட்டிருந்த வீடியோ. ஸோ இதில் எல்லாமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏன் நிஃப்டி வந்து பவுன்ஸ் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ அந்த டேல வந்து நமக்கு அந்த அனலைசிஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்த டேவோட கேண்டில் வந்து இதுதான், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபேக் டவுனாக இருக்கலாம், இங்கிருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்ம ஸோ அந்த டேவோட ட்ரேட் முடியும் போதோ அல்லது அந்த டேவோட ட்ரேடு கம்ப்ளீட் ஆன வாட்டி அந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷனை வச்சோ நம்ம என்ட்ரி வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கவே கிடையாது. ஸோ பியூராக டெக்னிக்கலாக என்ன வியூ இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் அந்த இடத்துல அந்த ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரிவர்சல் இருக்கும். ஸோ அது என்னென்ன லாஜிக்கை பேஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படி பார்க்காதவங்க அகெயின் ஒன்ஸ் பார்த்துருங்க. ஸோ இப்போ பார்க்கறது வந்து யூஸ்லெஸ், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அந்த வீடியோ இப்போ பார்க்கறது வந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரேடிங்கில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வரைக்குமே யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் லாங் ரன் ட்ரேடிங்கில் இருக்கணும் அல்லது லைஃப் டைம் இதில் எனக்கு ஒரு இன்கம் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு பிளான் பண்ணீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு முறை பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பாயிண்ட் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நிஃப்டி ஆர்எஸ்ஐ ப்ளஸ் வந்து பிஇ ரேஷியோவை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து அந்த வீடியோ வந்து பார்க்க சொல்கிறேன். ஸோ அப்கமிங் டைரக்ஷனோ அல்லது ட்ரேடுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்காது. என்ன லாஜிக் இருக்குது மார்க்கெட்டு, ஏன் நம்ம இந்த இடத்துல இருந்து புல்லிஸ் எதிர்பார்க்குறோம், ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எது மாதிரியான சினாரியோ இருந்தது அப்படின்னா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக அந்த வீடியோ பாருங்கள் பார்க்காதவங்க, ஓகேங்களா? லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருந்த விஷயம் இதுதான். ஸோ ஒரு புல்லிஸ் ரேலி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பர்ஃபெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தது. ஸோ இந்த ஜோனில் அதே போல் நம்ம இந்த இடத்துல நிஃப்டிக்கு வந்து மார்க் பண்ணது போலவே, இங்கே டவுன் சைடில் சப்போர்ட் மென்ஷன் பண்ணது போலவே நிஃப்டியோட ரிவர்சலுமே இந்த ஜோனில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம டெலகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ மார்ச் 24 அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேவோட ஓப்பனிங் டைம்லேயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த ஜோன் மார்க் பண்ணிவிட்டு கிளியராக ஏரோ மார்க் வந்து போட்டிருப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா 23,740 23,597, 23,600 ரேஞ்சு. ஸோ இந்த இருக்கக்கூடிய ஒரு 140 பாயிண்ட் ரேஞ்சில் வந்து நிஃப்டி ரிவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ஜோன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக 6 நாள் ஒரு புல்லிஸ் கேண்டில் கிரியேட் ஆன வாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில் பிரிண்ட் ஆனது நம்மளோட ரிவர்சல் ஜோன். ஸோ அந்த ரேஞ்ச் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்துல ரிவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த இன்ட்ராடேவோட டே முடிஞ்ச வாட்டி நாளைக்கோட டைரக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ண கிடையாது. அந்த ரேஞ்ச் ரீச் ஆனால் அங்கேருந்து திரும்பும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட அனலைசஸ். ஸோ லாஸ்ட் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லிமிட்டட் என்ட்ரியாக மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ. ஸோ எது வந்து பர்ஃபெக்டான ஒரு ரிவர்சல் கொடுக்குமோ, ஹை ப்ராபபிலிட்டி எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமோ அந்த ரேஞ்சை மட்டும் தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ அதனால வந்து ட்ரேடு கம்மியானாலுமே சேஃபாக ப்ளே பண்ணிட்டு இருக்கோம், நல்ல லாபமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 27 நிஃப்டிக்கு உண்டான ரேஞ்ச் வந்து நம்ம மார்க் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுக்கும்போது மணி 10:24. ஸோ கொடுத்துருந்தப்போ நிஃப்டி மைனர் ரெசிஸ்டன்ட். ஸோ எந்த ஒரு குழப்பமே இல்லாமல் கிளியரான ஒரு ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்துருந்த மாதிரியே
150 பாயிண்ட் டார்கெட். ஆக்சுவலா இந்த இடத்துல நான் டார்கெட் அப்டேட் பண்ணது, அதாவது மூவ்மெண்ட் அப்டேட் பண்ணதுக்கு உண்டான காரணமே இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட சார்ட்டுமே இங்கே நான் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம எந்த ரீசன்னால இது 15 மினிட்ஸ் ஜோன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இன்ட்ராடேக்கு உண்டான மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தது. ஸோ பர்ஃபெக்டான ஒரு ட்ரேடு எல்லாமே பண்ணியிருந்தோம். ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இது வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தது. T3 F1 ட்ரேட் குரூப்பில் வந்து கொடுத்துருந்த என்ட்ரி. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்தது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போது ஏப்ரலுக்கு உண்டான ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இந்த 3 விஷயத்தில் 3 இண்டெக்ஸில் எனக்கு கிளியராக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியில் ஒரு டைரக்ஷன் மூவ் வந்து கிளியராக தெரியுது. சரிங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிடுறேன். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ரிவர்சல் ஜோனில் மார்க்கெட் இப்போ இல்லை. ஸோ அதனால் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி திரும்புது, அதுக்காக பேங்க் நிஃப்டிக்கோ ஏதோ ஒரு ஜோனை நம்ம மார்க் பண்ண முடியாது. ப்ராப்பராக எந்த இடத்துல அடுத்த ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகும், ஸோ ஒரு ஸ்விங் வந்து அடுத்தது எங்கே கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்திருந்த மாதிரியே பர்ஃபெக்டான ஜோனில் வந்து ரிவர்ஸ் கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ என்னோட எதிர்பார்ப்பு நிஃப்டி பொறுத்தவரை 22,760 22,886. ஸோ இந்த ஜோன் தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஜோன் வந்துட்டு இங்கே டச் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நிஃப்டி பொறுத்தவரை நான் டவுன் சைடு மட்டும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்கேஸ் அப்கமிங் டேஸில் இந்த ரேஞ்ச் நம்ம இங்கே டாப்பில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இந்த மைனர் டைம் ஃப்ரேமில் உள்ள மார்க் பண்ண ஜோனெல்லாம் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்றேன் நான். இப்போ இந்த இடத்துல ஒரு 3 லெவல் மட்டும் கிளியராக இருக்கும். ஓகேங்களா? 23,740. ஸோ இதுதான் நம்ம வந்து டாப்பில் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஜோனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான டே கேண்டில் வந்து க்ளோஸ் வந்தது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து புல்லிஸ் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அப்சைடில் போகும்போது 24,620 24,570 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கு அடுத்த லெவல் இருக்கக்கூடிய ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பலாம். ஒன்ஸ் இந்த ரேஞ்சை பிரேக் ஆகும்போது இங்கே வந்து நம்ம ஒரு புல்லிஸ் எக்ஸ்பெக்டேஷனை வைக்கலாம். மார்க்கெட்டில் அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 800 பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் வந்து டவுன் சைடில் மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 750 பாயிண்ட் வந்து டவுனில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியோட எக்ஸ்பெக்டேஷன் டவுனில் மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ராடேல எதாவது ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி போயிடுவோம். ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை இது வந்து ஒரு கிளியரான ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த சார்ட் வந்து ஃபின் நிஃப்டி நான் வந்து எந்த குரூப்லையுமே கொடுக்கல, பட் ஆனால் இந்த இடத்துல நான் ரிவர்சல் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா மார்க்கெட்டு 25,340 25,270. ஸோ நம்ம அப்கமிங் டேஸ்லையுமே கூட எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே அகைன் மார்க்கெட் வரும்போது ஒரு ஷார்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா 23,860 23,765 இந்த ரேஞ்ச் வந்து நமக்கான சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டாப்லேயே வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ட்ரை பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,400 பாயிண்ட் வந்து டவுன் கவர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும் பட்சத்தில் அதுக்கு அடுத்த லெவல் டிமாண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 23,570 23,457 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் மார்க்கெட் வந்தது அப்படின்னா ஃபர்தராக ஒன்று நமக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஸ் திரும்பலாம், அல்லது இங்கேருந்து ஒரு புல்லிஸ் வந்து திரும்பலாம். ஸோ இதுதான் இப்போ மார்க்கெட்டில் நான் எதிர்பார்க்குறது. நிஃப்டியுமே நம்ம கிளியராக மென்ஷன் மட்டும் ஒரு டவுன் கொடுத்துட்டு தான் மேலே ஏறும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு உண்டான வியூவுமே பார்த்தோம் அப்படின்னா இதுதான், கொஞ்சம் டவுன் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் டவுன் ட்ரெண்ட் மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கிளியராக சொல்லிட்டோம். ஃபின் நிஃப்டி அண்டு நிஃப்டி ரெண்டுக்கு உண்டான லெவல் ஆல்மோஸ்ட் கவர்டு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை என்ன பாயிண்ட்டுங்கிறது நான் சொல்கிறேன். இப்போது மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஜோன் வந்து என்னோட வியூவில் இது ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் ஜோனாக தெரியல. ஸோ இருந்தாலுமே நம்ம கன்சிடர் இதில் எப்படி பண்ணலாம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கிளியரான ஒரு டைரக்ஷன் கிடைச்சிருச்சு. ஸோ நமக்கான ரேஞ்ச் அப்படிங்கிறது இதுதான், 51,875க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப் போகலாம்.
ஓகேங்களா? இது வந்து ஒரு வாய்ப்பு. ஸோ, இப்ப இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் கிளியரா இல்லாததுனால, நம்ம டைரக்ட்டா போயிட்டு லாங் சைடும் போயிற முடியாது. ஸோ, இதுதான் ரெசிஸ்டன்ட்ன்னு நமக்கு ஃபிக்ஸ் ஆனா மட்டும் தான் அந்த இடத்துல இருந்து நம்ம ஷார்ட் எடுக்க முடியும். நான் இப்ப ரீசென்ட் டேஸ்ல மார்க் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ப்ராப்பரான அந்த ரிவர்சல் ஜோன மட்டும் தான் நான் மார்க் பண்ணுவேன். ஓகேங்களா? ஆம், சும்மா போயிட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஓகே வேற 2 இண்டெக்ஸுமே நமக்கு வந்து கிளியரான ஒரு டைரக்ஷன் தெரியுது அப்படிங்கிறதுக்கோசரம் பிளைண்டா நம்ம இதுல ஒரு என்ட்ரி வந்து போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி மட்டும் என்னோட டைரக்ஷன் இதுல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை என்னோட வியூ அப்படிங்கிறது இந்த ரேஞ்சை பிரேக் ஆனது அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்சை நான் மார்க் பண்றேன். 51,050 ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது டவுன் சைடுக்கு உண்டான டார்கெட் அப்படிங்கிறது 49,530 இருந்து 49,368 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோன் வந்து நெக்ஸ்ட் ரிவர்சல் பாயிண்டா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ இந்த வியூ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ராப்பராக நம்ம போட்டு அது இதுன்னு சொல்லிட்டு குழப்பாம என்ன ஜோனில் ரிவர்ஸ் இருக்குமோ அதை மட்டும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இந்த மார்ச் மந்த்ல F&O ட்ரேட்காக நம்ம கொடுத்திருந்த என்ட்ரிஸ் எல்லாமே நான் எக்ஸல் ஷீட்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்க்ளூடிங் டார்கெட் ஹிட் ஆனது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது, எந்த ஒரு விஷயத்தையுமே நான் ஹைட் பண்ணல, எதையுமே நான் மறைக்கல. ப்ராஃபிட் ஆனது மட்டும் நான் பெருசாக ஹைலைட்டும் பண்ணி காட்ட கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே நான் வந்து ஓப்பனாகவே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் கொடுத்துட்ருக்கேன். என்னென்ன விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ டேட் வைஸ் நான் என்னென்ன என்ட்ரி வந்து எப்பப்போ கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்த என்ட்ரி. ஸோ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாகவே ஸ்விங் ட்ரேடு தமிழ். ஸோ இந்த குரூப்பில் நான் கொடுத்துருந்த என்ட்ரி நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த டேட்டில் என்னோட என்ட்ரி இருக்கும். ப்ராப்பரான ஒரு செட்டப்பாக கொடுத்துருப்பேன். ஒரு மினிமலான ஸ்டாப் லாஸில் லாங் என்ட்ரியோ அல்லது ஷார்ட் என்ட்ரியோ நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதே போல தான் இந்த ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்த என்ட்ரி எல்லாமே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது என்ன மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன ட்ரேடு, ஸோ அது என்ன பர்சன்டேஜ் நமக்கு லாஸ் ஆனது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது F&O மட்டும் தான் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸ்விங்குமே ப்ளே பண்ண முடியும் இந்த ஸ்டாக்ல. ஏன்னா மினிமலான ஒரு ஸ்டாப் லாஸ் அதிகபட்சம் நமக்கு இந்துசன் பேங்க் மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் நியூஸ் போயிருந்தது. ஸோ அதனால அது ஒரு 10% சர்க்கியூட்ல ஓப்பன் ஆயிருந்தது. இது மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய லாஸ். மீதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் நமக்கு வந்து ஒரு 3% அந்த ரேஞ்சில் மட்டும்தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருந்தது. டார்கெட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மினிமல் கேரண்டீடு நமக்கு ஒரு 1:2 1:3 அந்த ரேஞ்சில் தான் நம்மளோட டார்கெட் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ F&O கான்ட்ராக்ட் மந்த் எண்டில் அதாவது எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே தான் இந்த என்ட்ரி க்ளோஸ் பண்ணியிருக்குமே தவிர இந்த என்ட்ரியோட டார்கெட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பேஸ்ட் ஆன் டெக்னிக்கலாக என்ன வியூ ப்ரிவியூஸ், அதாவது இந்த ரேஞ்சில் இந்த ஸ்விங்கோட ப்ரிவியூஸ் எந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்கோ அல்லது ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கோ அந்த ரேஞ்ச் வரைக்குமே டார்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அது எல்லாமே ப்ரியாரிட்டி குரூப்பில் வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரியாரிட்டி குரூப்போட கேட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடு தமிழ் இது வந்து ஜென்ரல் குரூப்பு. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா F&O ட்ரேடு, கிரிப்டோ அண்ட் கமாடிட்டி, ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான என்ட்ரி அண்டு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுப்போம். ஸோ அதுக்குண்டான கேட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஏப்ரல் மந்த்துக்கானது. விருப்பம் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சண்டே ஜிமீட் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 4 மந்த்தாக நம்ம எதுவுமே எடுக்கவே இல்லை. ஆஃப்டர் செப்டம்பருக்கு அப்புறமேட்டு சைக்கிளிக் டவுன் வந்து வீடியோ கொடுத்ததும் செப்டம்பர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் ஒரு பெரிய அளவில் ஃபால் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ அந்த ரீசன்னால புதுசாக நம்ம சொல்லி தரதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு செட்டப் எடுத்துகிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி குரூப் கேட் ஓப்பனில் இருக்குது. சண்டே ஜிமீட் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்னிங்கு, ஆல்ரெடி ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பற்றின அப்கமிங் மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம், ஹோல்ட் ஆர் எக்ஸிட் அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் அதை தாண்டி இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் ஆட் பண்ணலை சண்டே ஜிமீட்டில் அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸு எல்லாமே வந்து கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு குரூப் மெம்பர்ஷிப்புமே கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டே ஜிமீட்டில் எனக்கு என்னென்ன விஷயம் மார்க்கெட்டில் நான் என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன ரூல் என்கிட்ட இருக்குது, நான் அதை எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே கொடுப்பேன். சரிங்களா? கண்டிப்பாக அது அப்கமிங் டேஸில் உங்களோட ட்ரேடிங் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு 1.5 லேக் இருந்தது அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது, எனக்கு ஒரு பேமெண்ட் வருதுங்கிற ஒரு விஷயத்துக்கோசரம் நான் யாருக்குமே பண்ணுறது கிடையாது. ப்ராப்பரான அவங்களால பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு
அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் என்னால் என்ன முடியுமோ அதை கொடுப்பேன். நல்ல ப்ராஃபிட்டபுளாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு உண்டான லைவ் எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸல் ஷீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மந்த் ஏப்ரலுக்கு உண்டான ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா F&O என்ட்ரிஸ் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 6 என்ட்ரி எடுத்திருக்கோம். 6 என்ட்ரியுமே இன்னும் எதுவுமே எஸ்எல் போகல, எல்லாமே டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டு அப்கமிங் டேஸில் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் ஆகும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்ட்ரி சார்ட்டு எக்ஸிட் சார்ட்டு எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லாஸ்ட் வீக்கில் நம்ம கொடுத்துருந்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய என்ட்ரி சார்ட்டு. ஸோ இந்த ஜோனில் ரிவர்சல் பாயிண்ட்டு அதை கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த ஜோனுக்கு மேலே டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிற போகிறோம். டார்கெட் வைஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது இந்த ப்ரிவியூஸ் சப்ளைவாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சப்ளை ஆக்ட் ஆனது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன், சரிங்களா. ப்ராப்பரான ரிவர்சல் பாயிண்ட்டில் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறோம். அந்த இடத்துல இருந்து டார்கெட்டு பக்காவாக போய்ட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3.5% அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு மேலே இது ப்ராஃபிட் மட்டுமே தாண்டும். ஒரு பர்சன்டேஜுக்கு ஆவரேஜ் 7,000 ரூபா அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க F&O ட்ரேடில். இது இன்னும் நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல லாபம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க்கெல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ப்ராப்பரான ரிவர்சல் அப்படிங்கிறது அந்த ரேஞ்ச் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனாக கொடுக்கல. அதான் அந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் முடிஞ்ச வாட்டி நம்ம கொடுக்கல. இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக மார்க்கெட் திரும்பியே ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபைனல் பண்ணுறோம். ஐசிஐசி பேங்க்கெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஸோ இந்த ரேஞ்ச் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிவர்சல் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதுக்கு அடுத்த நாளே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் 3% டவுன். நம்மளோட ரேஞ்ச் டச் ஆனதுமே அங்கேருந்து ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி இன்னும் பார்த்தோம் அப்படின்னா கிராசிமும் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஸோ மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட என்ட்ரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்கே போய் டச் ஆனது அப்படின்னா ஃபர்தராக டவுன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், சரிங்களா. கிராசிம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த அப்டேட்டுமே நான் கொடுத்துருந்தேன். ப்ராப்பராக நம்ம ரேஞ்ச் டச் ஆன உடனே அங்கேருந்து ஃபால். ஸோ இதெல்லாம் லைவாகவே நீங்கள் பாருங்கள். அப்கமிங் டேஸில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான என்ட்ரி எக்ஸிட் தான் வந்து நம்ம ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுக்குறோம். ஸோ ஜென்ரல் குரூப்பில் மேக்ஸிமம் ஒரு 4 அல்லது 5 என்ட்ரி வந்து பர் மந்த்துக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ ப்ரியாரிட்டி குரூப் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் ஒரு 20+ என்ட்ரி வந்து F&Oக்காக மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இந்த அனலைசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்ட்ராடேல நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ட்ரேட் ஐடியாஸ் அல்லது F&Oட ஸ்டாக் எதாவது நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குண்டான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த சார்ட்டு ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான வாய்ப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா கிளியராக நம்ம அதுவுமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருப்போம். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் அண்டு உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரிவர்சல் ஜோன் நான் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஜோனில் ஒரு மைனர் டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் நான் வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷனை கொடுப்பேன், சரிங்களா. ஸோ இந்த ஜோன் டச் ஆன உடனே நமக்கு என்னென்னா என்ட்ரி ஓகே, நம்மளோட என்ட்ரி ஜோனுக்கு வந்துட்டோம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல ஒரு மைனர் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ ஒரு சில பேட்டர்னுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ஒரு சில ரிவர்சல் பாயிண்ட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஸோ அந்த ஜோன் ரீச் ஆனது அப்படின்னாலே தாராளமாக அங்கே வந்து நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அது வந்து இந்த வீக்கெண்டில் நடக்கக்கூடிய கிளாஸில் ப்ரியாரிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து அது நான் அப்கமிங் டேஸில் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ 1-to-1 எல்லாத்துக்குமே நான் அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த ட்ரேட் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ப்ரியாரிட்டி குரூப் மெம்பர்ஸ்க்கு வந்து நான் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஓகே, தேங்க்யூ, பை.